எனக்கு பெண் குழந்தை இருந்தால் கவிபாரதின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதையே குழுவுக்கும் வச்சேன். அதுக்கப்புறம் சிஓ மேடம்க்கு போனோம். எங்கள் ஏரியா சிஓ மேடம்கிட்ட போனோம். எங்களோட நிலைமையை சொன்னோம். அவங்க சுய உதவி குழு மூலமாக எங்களுக்கு கடன் வாங்கி தந்தாங்க. நான் துணி வியாபாரம் பண்ணலான்னு கொடுத்த அந்த உதவித்தொகையை வச்சு சின்னதாக ஆரம்பித்தேன். துணி வியாபாரத்தை இன்னும் பெருசாக்குனேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஆரம்பித்த என்னோட வியாபாரம் கார் வரைக்கும் நானே சொந்தமாக கார் ஓட்டிக்கிட்டு சேல் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் பத்தாமல் இப்போ ரீசெண்டாக 4 மாதத்துக்கு முன்னாடி கடன் உதவி மூலமாக நான் சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வேலையே இல்லைன்னு சொன்ன காலம் போயிட்டு நான் 4 பேருக்கு வேலை கொடுக்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பெண்கள் எதையும் நினைச்சாலும் சாதிக்கலாம். அதுக்கு உதவியாக நம்முடைய தமிழக அரசும் முதல்வர் ஐயா இருக்காங்க. நம்ம முயற்சி செஞ்சால் போதும், கண்டிப்பாக எல்லாரும் முன்னுக்கு வரலாம். அதை இந்த மகளிர் தினத்தில் சொல்லிக்கிறத நான் பெருமைப்படுறேன். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அதிகமாக இருக்கும்னு நினைச்சேன். நானே இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் நான் வந்து பேசுறதுக்கு காரணமாக இருந்தேன். தமிழக அரசுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழக முதல்வர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.